சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஈஸ்வரி பேர்ல FIR மட்டும் போட்டாச்சுன்னா அவளால கண்டிப்பா IPS ஆகவே முடியாது. ஓகேமா, நான் இப்பவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன். அபி, உன் சின்னையா கிட்ட நான் கொலகாரனை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா அவரு கூட சண்டை போடுவேன். எதை மறக்க சொல்ற? அதெல்லாம் எதையும் மறக்க முடியாது. நான் சின்னையா மேல கொலை காண்டுல இருக்கேன். நீ அத்தை கூட போய் இரு. நான் சின்னையாவை பாத்துட்டு வந்துடுறேன். வா. டேய் திகுச்சி, நீ ஒரு ஆணியும் கலட்ட வேண்டாம். முதல்ல நீ இங்க இருந்து போடா. ஈசு வந்தாலும் வந்துட போறா. இல்ல பாஸ், நான் அது வந்து பாருடா, நான் சொல்றத நீயாச்சும் கேள்றா. இங்க பார், தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போ. இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. இங்க பாரு, நம்ம பிளான் பண்றது மட்டும் ஈசுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, அவ நம்ம முதுகு தோலையே உரிச்சிருவா. நீ முதல்ல இங்க இருந்து போய் தொலை, போடா. சரி பாஸ், நான் போறேன். டே குட்டிகளுக்கு, நீ ஏன்டா இங்க நின்றுட்டு இருக்க? உனக்கு வேற தனியா சொல்லணுமாடா? எப்பா சாமி, நீயும் போடா. நான் ஒரு பிளானும் பண்ணல, கையெடுத்து கும்புற, நீயும் போ. என்ன தீக்குச்சி, சின்னையாவுக்கு நீதான் ஐடியா கொடுத்தியாமே. இன்னைக்கு என்ன ஐடியா கொடுத்த? அண்ணி, இல்ல நீ என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது அண்ணி. தீக்குச்சி, ரொம்ப ஓவரா நடிக்காத. சின்னையாக்கு ஃபீவர் ஐடியா கொடுத்ததும் ஆக்சிடென்ட் ஐடியா கொடுத்ததும் நீதான் எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே சின்னையாவுக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது ஐடியா கொடுத்தேன்னு தெரிஞ்சது உன்னை தொலைச்சு கட்டிடுவான், பாத்துக்கோ. இல்ல நீ, இனிமே இது நடக்காத நீ. சின்னையா, சின்னையா, தூங்குற மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். எந்திரிச்சு போய் பெட்ல படுங்க. எந்திரிங்க சின்னையா. ஈசு, நீ எப்ப வந்த ஈசு? நீங்க எப்ப தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன். போய் பெட்ல படுங்க. இல்ல இல்ல, நான் இன்னைக்கு கீழேயே படுத்துக்கிறேன். நீ போய் கட்டில படுத்துக்க. இல்ல இல்ல, நான் இங்கதான் படுப்பேன். நீங்க போய் பெட்ல படுங்க. சரி சரி, நீ அந்த பக்கமா படுத்துக்க, நான் இந்த பக்கமா படுத்துக்கிறேன். நீங்க எந்த பக்கம் வேணாலும் படுங்க. ஆனா ஏன் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. ஓஹோ, ஏன் பக்கம் மட்டும் திரும்பி பார்க்க கூடாது, படுங்க. நம்ம கிட்ட வம்பு பண்ணணும்னே சின்னையா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. விடக்கூடாது அவரை. இங்க என்ன பார்வை? ஏன் பார்த்தா என்ன இப்போ? என்னதுக்கு பாக்குறீங்க? நான் ஒன்னும் ஒன்னே பாக்கலையே. அந்த பக்கத்துல இருக்க செவரை தான் பார்த்தேன். ஏன் உங்க பக்கம் செவர் இல்லையா? அதை பார்த்தா என்ன? இந்த பக்கம் இருக்கிற செவத்தை விட அந்த பக்கம் இருக்கிற செவரு தான் நல்லா வலுவலுன்னு இருக்கு. அதனாலதான் அதை பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா கண்ணை நோண்டி போடுவேன். திரும்பி படுங்க. முடியாது, நான் இப்படிதான் படுப்பேன். உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீ திரும்பி படுத்துக்கோ. அப்படியா?
ரொம்ப தான் கிராக்கி பண்றா. ஏட்டையா சார், அந்த பொண்ணுகிட்ட நம்ம கூப்பிட்றப்போ வரணும்னு சொல்லி வச்சிருங்க. ஓகே சார். மேடம் சார், இந்த ரிப்போர்ட்லாம் ரைட்டு டேபிளில் கொடுத்து கரெக்ஷன் பாருங்க. ஓகே சார். என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? எதுக்கு முதல்ல நீ அந்த பொண்ணை அடிச்ச? என்னால இதெல்லாம் நம்பாமே இருக்க முடியல, நம்பவும் முடியல. முதல்ல அங்க என்ன நடந்துச்சு கொஞ்சம் விளக்கி சொல்றியா? அத்தை இல்லத்த, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. இப்பெல்லாம் நாம பேசுறத ஒட்டி வெட்டி நாம பேசின மாதிரியே கிரியேட் பண்ணி பழி போடுற ஒரு டெக்னிக். அந்த டெக்னாலஜியை தான் எனக்கு எதிராக இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்த. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நீங்க மட்டும் நம்பினா போதும். நீ பண்ண அடாவடித்தனத்தையும் அட்டுவலத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அக்கா அப்படி உன்னை நம்புவாங்க? அக்கா, இதுதான் ஈஸ்வரியோட உண்மையான முகம். இத்தனை நாளா நல்ல மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காக்கா. இப்ப இவ செஞ்ச வேலை அந்த கடவுளுக்கே பிடிக்காம இவ அந்த கால் இல்லாத பாவப்பட்ட பொண்ண, அவள பொண்ண ஈவ இருக்கமெல்லாம் அடிச்சத இந்த ஊரு உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டி இவளோட சுயரூபத்தை வெளியில காட்டிட்டான். இன்னைக்கு இந்த வீடியோவை ஊர் உலகமே நம்புது. ஆனா இப்போ இவ டெக்னாலஜி அது இதுன்னு கதை விட்டுட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காக்கா. சம்பத் சார், கதை கட்டி விட்டு ஏமாத்துறதெல்லாம் உங்க புத்தி. எனக்கெல்லாம் அது சுட்டு போட்டாலும் வராது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டு போயிடும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் IPS ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க போட்ட அருமையான புது திட்டம் தான் இதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல போலீஸ் FIR போட்டுட்டா நான் போலீஸ் ஆக முடியாதுன்னு நீங்க திட்டம் போட்டு ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணை வச்சு ஜெயிச்சிட்டு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் இப்பவும் குற்றம் சாட்டப்பட்டவதான். ஆனா என்ன குற்றவாளி நிரூபிக்க நீங்க வச்சிருக்க வீடியோ மட்டும் பத்தாது. நான் குற்றவாளி இல்லைன்னு என்னாலையும் நிரூபிக்க முடியும். அத நிரூபிச்சு காட்டுவேன். நீ உருட்டு, நீ நல்லா உருட்டு. நீ வாயால வடை சொல்றதுல ஜெகஜால கில்லாடியாச்சே. ஆனா நீ சொல்ற வடைய நெஜ வடை நம்பி ஏமாறங்க யாரும் தயாரா இல்ல. வாங்க தம்பி. சார் வாங்க சார். ஈஸ்வரி, நான் நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட நோக்கம் உங்க மேல FIR ஃபைல் பண்றது தான். கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. என்ன தம்பி சொல்றீங்க? அப்போ அவ மேல அப்படி FIR ஃபைல் பண்ணிட்டா IPS ஆக முடியாதா? இல்ல மேடம், இன்ஸ்பெக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட இப்போதைக்கு FIR போட வேணான்னு நான் பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த பொண்ணு யாருக்காக இப்படி எல்லாம் பண்ணா, இந்த வீடியோ எடுத்தது யாரு, அந்த பொண்ணை தூண்டி விட்டது யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா தம்பி, இதெல்லாம் முடியுமா? கண்டிப்பா முடியும் மேடம். அந்த பொண்ணை பார்த்து ஈஸ்வரி பேசினாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும். ஈஸ்வரி, இத பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ சூழ்ச்சி வலைய கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்து நிரூபிச்சு காட்டு. அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி கண்டிப்பா உனக்கு துணை இருப்பா. என்ன சின்னையா, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இசு, இது வரைக்கும் வந்த எல்லா பிரச்சனையையும் நீ அடிச்சு தூள் தூளாக்கி ஜெயிச்சிருக்க. அதே மாதிரி இதுலயும் நீ ஜெயிப்ப. இந்த பழியில இருந்தும் நீ மீண்டு வருவே இசு. அதுக்கு உன் சின்னையா உன் கூடவே இருப்பேன் இசு. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல இசு. யாராலையும் சொல்ல முடியாத நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிருக்கீங்க. இதை விட வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சின்னையா. எனக்கு இது போதும். சந்தோஷ் சார், நம்ம சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு போலாம். அங்க நமக்கு ஏதாவது ஆதாரமோ சாட்சியோ கிடைக்கும்.
அத்தை நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வரமா? அழகு, அவ கூடவே போய் ஜாக்கிரதையா இருந்து பாத்துக்கோ. சரிம்மா. வாங்க. ஆமா சின்னையா, நம்ம தேடி வர்றது தெரிஞ்சு கனகா இப்பதான் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும். அவளால ரொம்ப தூரம்லாம் தப்பிச்சு போயிருக்க முடியாது. வாங்க போலாம். சின்னையா வாங்க சின்னையா. சார் சார், கனகா வீட்ல இல்ல, இப்பதான் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க சார். எந்த பக்கமா போனாங்க? சார், ஒரு முக்கியமான விஷயமா தேடிட்டு இருக்கோம். ஆமா, முதல்ல நீங்க 2 பேரும் யாரு? எங்க ஏரியாக்குள்ளே வந்து முக்கியமான விஷயம் கனகாவை தேடி நிக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? எதுக்குண்ணா? கனகா என் தங்கச்சி. கனகா உங்க தங்கச்சி தானா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சுங்க. உங்க தங்கச்சிய என் பொண்டாட்டியை அடிச்சிட்டதா அவங்க பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க இவங்க மேல. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியலங்க. அதை பத்தி கேட்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என் தங்கச்சி அடிச்சு நீதானா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஈசு, இவனை விட ஈசு. இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்ல. முதல்ல அந்த கனகாவை போய் பிடிக்கணும். இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சாகணும்ல. இங்க பாரு, தயவு செஞ்சு இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். உங்க 2 பேரும் போகட்டும்னா என்ன? உங்க தங்கச்சிக்கு பதிலா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போடுமா? அப்படின்னா தாராளமா எங்களோட தகராறு பண்ணுங்க. ஈசு, அந்த பிள்ளை இந்த பக்கமா போயிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த பக்கம் தான் போயிருக்கணும். வா போலாம். இந்த தன்ராஜ் தங்கச்சி மேலே கை வச்சதும் இல்லாம இந்த தன்ராஜ் கிட்டே போலீஸ்னு பூச்சாண்டி காட்டுறீங்களா? அடியே, என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தாண்டி. அங்கிள், அவளை இன்னும் காணோம். ஒருவேளை ஈஸ்வரிட்ட மாட்டிருப்பாளோ? எனக்கு அப்படித்தான் தோணுது மனோஜ். இப்ப என்ன பண்றது? எதுக்கும் மறுபடியும் நான் போன் அடிச்சு பார்க்கட்டுமா? வேணாம் வேணாம், ஈஸ்வரி பக்கத்துல இருந்தா பிரச்சனை ஆயிடும். அது கரெக்ட் தான். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம எவ்வளவு நேரம் தான் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? நாம இப்ப இந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அங்கிள், அவ வந்துட்டா. அங்கிள், ஃபாஸ்டா போங்க. அங்கிள், ஃபாஸ்டா போங்க. சரி மனோஜ். சின்னையா, நீங்க போய் காரை எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. சின்னையா, சந்தோஷ் சார். சார் சொல்லுங்க சார். ஈஸ்வரி, அந்த பொண்ணை பாத்துட்டீங்களா? பார்த்தோம் சார். அவ இப்போ தப்பிச்சு போயிட்டா. ஐயோ. சரி, ஓகே. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. நீங்க இமீடியட்டா ஸ்டேஷனுக்கு வந்துருங்க.
ஓகே சார். ம் என்ன சீஸு? சின்னையா ஸ்டேஷனுக்கு போங்க. இதோ போறேன். சார், இந்த ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியால போடணும் சார். அப்பதான் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உலகத்துக்கு தெரியும். கண்டிப்பா ஈஸ்வரி, பிரஸ் மீட் வச்சு ப்ராப்பரா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறோம். தேங்க்யூ சார். சரி, நீங்க கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார். சரி, தேங்க்ஸ் விக்னேஷ். ஓகே சார். சீஸு வா போலாம். ம் வரேன். எப்படி 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 அந்த ஈஸ்வரி வெளியில வந்தா? ஈஸ்வரி மேல எஃப்ஐஆர் போடுற நேரத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுமா. ஈஸ்வரி தப்பிச்சிட்டாமா. என்ன நடந்துச்சு? யார் என்ன பண்ணா? ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் வந்து எஃப்ஐஆர் போட விடாம தடுத்துட்டாமா. டேய், ஒன்லைன் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காம என்ன நடந்துச்சுன்னு எனக்கு டீடைலா சொல்லு. அது சம்பத், என்னதான் நடந்தது? யாரோ ரிட்டையர்ட் போலீஸ்கார வந்து எஃப்ஐஆர் போட விடாம தடுத்துட்டான்னு மனோஜ் சொல்றான். யார் அவன்? அக்கா, அந்த ஆள் வந்து லாஸ்ட் மினிட்ல இப்படி ஒன்று நடக்கும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? நானும் எவ்வளவோ ஆர்குமெண்ட் பண்ணேன் மேடம். எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என்னால் எதுவும் பண்ண முடியல மேடம். மனோஜ், நீயும் சம்பத்தும் ஸ்டேஷனுக்கு வெளியில தானே நின்னுட்டு இருந்தீங்க. அந்த கிழமை உங்க 2 பேரையும் மீறி எப்படி ஸ்டேஷனுக்குள்ள போனா? சொல்லுடா. அக்கா, அந்த ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவரு வேற ஏதோ பிரச்சனைக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காருன்னு நினைச்சேன். காரணம் சொல்லாத சம்பத், ப்ளீஸ். 2 பேரும் சேர்ந்து இப்படி சொதப்பிட்டீங்க. மனோஜ், இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்படி சொதப்பி வச்சிருக்கியே. 2 பேரும் சேர்ந்து என்ன அந்த ஈஸ்வரி கிட்ட தோக்கடிச்சிட்டீங்கல்ல. போங்க, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, என் முகத்துல முழிக்காதீங்க. அம்மா இல்லம்மா, அது வந்து என்ன என்ன இல்ல என்ன சொல்ல போற? எப்படியாவது ஈஸ்வரிய ஐபிஎஸ் ஆக விடாம தடுத்தரலான்னு மட்டும் சொல்லாத. அது இனிமே நடக்க போறதே கிடையாது. ஈஸ்வரி ஐபிஎஸ் ஆகதா போறா. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்ம முன்னாடி திமிரா நிக்கதா போறா. சண்முகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சூழ்ச்சி வலையில நான் மாட்டுக்க இருந்தேன். அதுல மாட்டிக்கிட்டு எங்க நான் ஐபிஎஸ் ஆயிட முடியாம போயிடுமோன்னு என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை காக்கி யூனிஃபார்ம் போட விடாம தடுத்துருவாங்களோன்னு நினைச்சு நான் துடிச்சு போயிட்டேன். உங்களோட கனவை நான் கண்ணாடி பாத்திரம் மாதிரி சுக்கு நூறா உடைச்சு போட்டுருவேனோன்னு ஒரு பதட்டம் என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தெய்வம் மாதிரி அந்த பெரியவரு சரியான நேரத்துக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்து என்னை காப்பாத்திட்டாரு சண்முகம். அவரு, அந்த பெரியவரு என் கண்ணுக்கு நீங்களாதான் தெரிஞ்சாரு. ஏன்னா அவரு பேரும் சண்முகம் தான். ரிட்டையர்ட் போலீஸ்காரர் தான் அவரு. நீங்க தான் அவரு உருவத்துல வந்து இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தின மாதிரி தோணுது சண்முகம். உங்க பொண்ணு ஐபிஎஸ் ஆகணும்ன்றதுக்காக நீங்க தான் வந்து என்னை காப்பாத்துனீங்களா? எனக்கு தெரியும் நீங்க தான் வந்திருக்கீங்க. என் மனசு அப்படிதான் சொல்லுது, என் புத்தி அப்படிதான் சொல்லுது, என் உள்ளுணர்வும் அப்படிதான் சொல்லுது சண்முகம்.
நீ வெளியில போயிருந்தப்போ அத்தைய பார்க்க டாக்டர் வந்திருந்தாங்க. அத்தைக்கு காயம் நல்லா ஆறிடுச்சு. நாளைக்கு தையல பிரிச்சிடலான்னு சொல்லிருக்காங்க. அத்தை, உங்களுக்கு தையல் பிரிக்கிறதுக்குள்ள அந்த கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். தன்ராஜ், என்ன தன்ராஜ், இப்ப நீ எங்க இருக்க? நான் உன்னை தேடிட்டு இருக்கேன்ப்பா. ஒரு கொலை கேஸ்ல சிக்கி உள்ள போயிட்டேன் சார். இத்தனை நாள் வரைக்கும் ஜெயில் வாழ்க்கை தான். இப்பதான் வெளியில வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அப்படியா? ஆமா சார். இவ்வளவு நாளா என் தங்கச்சி வீட்டுல இருந்தேன். அவ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. அதான் செலவுக்கு பணம் இல்ல. இப்போ பணம் கொஞ்சம் தேவைப்படுது. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. உங்களை பார்த்து பணம் வாங்கிட்டு போலான்னு மார்க்கெட்டுக்கு வந்தேன் சார். நீங்க இன்னும் வரலன்னு சின்ன பையன் சொன்னான். எனக்கு பணம் வேணும். நீங்க எப்ப சார் வருவீங்க? ஏய் தன்ராஜ், இங்க பாரு, உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். மார்க்கெட்ல இருக்காத, நீ உடனே வீட்டுக்கு போயிடு. நானே உன்னை தேடி வந்து பணம் கொடுக்குறேன். என்ன சார் இப்போ வந்து கொடுக்குறீங்களா? ஏய் தன்ராஜ், தன்ராஜ். அடச்சா, செல் ஆஃப் ஆயிடுச்சே. Number is currently switched off. Please try again later. தன்ராஜ் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? கரெக்ட் டைம்ல போன் ஆஃப் ஆயிடுச்சே. போனை சார்ஜர்ல போடாம விட்டது தப்பா போயிடுச்சே. இப்படி கரெக்டான டைம்ல கழுத்து எடுத்துருச்சு. இப்ப என்ன பண்றது? சார், அவ அங்கதான் இருக்கானா இல்ல வேற எங்கேயாவது கிளம்பிட்டானா? ஈஸ்வரி, சாரி ஈஸ்வரி, நீ நிக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவன் செல்போன் சிக்னல் கட் ஆயிருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஈஸ்வரி, அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சார், அவனை நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நான் அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன். நான் அவனை பார்த்திருக்கேன். இப்ப அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனா உன் பக்கத்துல 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பான். நீ நல்லா தேடி பாரு. சந்தேகப்படுற மாதிரி யாரு கண்ணில் பட்டாலும் சரி, அவனை விசாரிச்சிரு. சரிங்க சார். சரி, ஒருவேளை மறுபடியும் அவன் செல்ல ஆன் பண்ணான்னா நான் ஃபாலோ பண்ணி உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க சார். இவன் அந்த கனகாவோட அண்ணனாச்சு. இவன் இங்க என்ன பண்றான்? இவதான நம்ம தங்கச்சிய போலீஸ்ல மாட்டி விட்டவ. போன தடவை இவ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. இப்ப தப்பிக்க விடக்கூடாது. விடமாட்டி. என் தங்கச்சிய ஜெயிலுக்கு அனுப்பிச்சது நீதானே. உன்னை இப்ப மேல அனுப்ப போறேன். உன் தங்கச்சி தப்பு பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு தண்டனை கிடைச்சது. என் தங்கச்சி பண்ணது உனக்கு தப்புன்னு தெரிஞ்சா நீ பண்ணது எனக்கு தப்பு. அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். இத பாரு, நான் வேற ஒரு ஆளை தேடி போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, வழிய விடு. இந்த யமனை பார்த்ததுக்கு அப்புறம் நீ வேற எவனையுமே பார்க்க முடியாது. இனி நீ உயிரோட இருக்க போறதே கிடையாது. வேண்டாம், சொன்னா கேளு. உன் கூட சண்டை போட எனக்கு டைம் இல்ல. மரியாதையா போயிடு.
ஈஸ்வரிக்கு தன்ராஜ் பத்தி எதுவுமே தெரியல போல இருக்கு. அப்படின்னா ஈஸ்வரியால நான் தான் ரத்ன வேலை கொன்னன்னு நிரூபிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் தோத்துட்டேன்னு வச்சுக்கங்கன்னு சொல்றான். ஆனா ஈஸ்வரிய சும்மா விடக்கூடாது. இன்னையோட இவ கதையை முடிச்சிடணும். ஈஸ்வரி வரட்டும். சரிண்ணே. ஈஸ்வரி, உங்க மதரின்லாவுக்கு தையல் பிரிச்சாச்சு. இனிமேல் ஒரு ப்ராப்ளம் இல்ல. சரிங்க டாக்டர். ஓகேமா, ரொம்ப டேக் ரொம்ப கேர். தேங்க்ஸ். நான் வரமா? ஆ. ஈஸ்வரி, ஒரு நிமிஷமா. ஈஸ்வரி, அன்னைக்கு தையல் பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வலி ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சம்பத் இருக்கானா? இருக்காரு சார். என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்கிற சந்தோஷத்துல சம்பத் சார் ஜாலியா நின்னுட்டு இருக்காரு. நீங்க இங்க விநாயகம் ஐயாவை கூட்டிட்டு வந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. ரவுடி தன்ராஜ் நம்ம கஸ்டடியில இருக்கிறதும் அவருக்கு தெரியாது. வெளியே வா. சார், நீங்க எல்லாரும் இவனும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் சக்தி சாருக்கு கால் பண்றேன். அப்ப சக்தி சாரும் விநாயகம் ஐயாவும் வரட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்ப நீங்களும் தன்ராஜை கூட்டிட்டு வாங்க. இதுதான் என்னோட பிளான். ஓகே தானே சார்? இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம் ஈஸ்வரி, உங்க பிளான் படியே நடக்கும். சரிங்க சார். உள்ள ஏத்துங்க இவனை. ஓகே சார், உள்ள ஏறு. நீ கொஞ்ச நேரம் பின்னாடி போய் ஒளிஞ்சு. சரிங்கண்ணே. ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி இது? எனக்கு தையல் பிரிக்கிறதுக்குள்ள என் வீட்டுக்காரரை கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். சத்தியம் பண்ண. ஆனா இப்ப தையலும் பிரிச்சாச்சு. நீ எதுவுமே சொல்லலையே. என்ன ஈஸ்வரி, உன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லாம அப்படியே என்ன பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏ, உங்க தையல் பிரிக்கிறதுக்குள்ள சம்பத் சார் தான் என் மாமாவை கொன்னாருன்னு ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல அத்தை. அப்ப நீ என்ன சந்தேகப்பட்டது தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு. இருங்க சம்பத் சார், நான் சந்தேகப்பட்டது தப்பில்ல. நான் உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அக்கா கேட்டுக்கிட்டியா? மாமாவை நான் தான் கொன்னன்னு நிரூபிக்கிறதா சொல்லிட்டு இப்ப சந்தேகப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குன்னு பூசி மொழிகிட்டு இருக்கா உன் மருமக. மாமா. அழகு, நீ அமைதியா இரு. சம்பத் உன்னையும் தான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இரு. நான் அவளை கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அவ பதில் சொல்லட்டும். நீ சொல்லு. அக்கா, இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு? என் மேல பொய்யா குற்றச்சாட்டு சொல்லி என்ன பழி வாங்கணும், எனக்கு மன உளைச்சல உண்டாக்கணும். இதுதான் ஈஸ்வரியோட நோக்கம். அக்கா, இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆமா, நான் உங்ககிட்ட கொடுத்த துப்பாக்கி உங்ககிட்ட தான் இருக்கு, அதை என்கிட்ட கொடுக்கா. இவ்வளவு சுட்டு தட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். அண்ணி, என்ன நீ உங்க தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? என்ன சம்பத் இது? எல்லாத்துக்கும் ஒரே பதில் துப்பாக்கி தானா? இல்லக்கா,
என் மேல பழிய போட்டப்போ நான் அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டேன்க்கா. அந்த ஆத்திரத்துல தான் இப்ப இப்படி பேசிட்டு இருக்கேன். அக்கா நீயா தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கா. புரியாம பேசல, புரிஞ்சதுனாலதான் சொல்றேன். நான் அவளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அவ சொல்லி முடிக்கட்டும்பா. அது வரைக்கும் அது கொஞ்சம் அமைதியாயிரு.